Mtskheta சீரீஸோட செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ இது. நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலனா அதை பார்த்துட்டு இது வாங்க. இந்த ஸ்வெத்திஸ்கோ வேலி கெதட்ரலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் உள்ளே இருக்க ஸ்வெத்திஸ்கோ வேலி கெதட்ரலோட ஒரு மினியேச்சர் மாடல். இந்த ஸ்வெத்திஸ்கோ வேலி கெதட்ரலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட ட்ரெஸ்ஸு இங்கே புதைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்டோட கிராஸ் இருக்குல்ல, அந்த க்ரூசிஃபிகேஷன் பண்ணாங்கல்ல, அந்த கிராஸோட ஒரு பார்ட் இங்கே இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறத விடவே ரொம்ப பெருசாக இருக்குது நேரில். அது போக இங்கே இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. உள்ளே போனோடனே நம்மளோட கைட் நமக்கு வந்து இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி. இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், சின்ன டிஸ்க்ளைமர். நீங்கள் இவங்க சொல்கிற விஷயத்தை எல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கத்தீட்ரல் இப்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு. இந்த வீடியோவில் அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் கேட்க நல்லா இருந்துச்சு இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோவை மட்டும் பாருங்கள். இந்த ஸ்வெத்திஸ்கோ வேலி கெதட்ரல் பார்த்தீங்கன்னா பல டைம் நிறைய இன்வேஷன்ஸ் நடந்திருக்கீங்க. ஒரு டைம் அலெக்சாண்டர் கூட வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. அது போக இங்கே ரஷ்யன்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரஷ்யன்ஸ் இன்வைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நிறைய அந்த சிற்பங்கள், அந்த ஓவியங்கள் எல்லாத்தையுமே வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே மாரியானி அப்படின்வாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயினை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வச்சது போல். இப்போ யாரும் அதை பார்த்துக்காம இப்படி கிடக்குது. பார்க்கலாம் நீங்கள் எத்தனை மாரியானி இருக்குன்னு. அது மாதிரி Georgian accent. இப்போ நம்ம பார்க்குற இந்த கைட் வந்து பேசுகிறத நான் தமிழில் உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன். கண்டிப்பாக இவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு புரிஞ்சிக்கவே. இவங்களுக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷ் பெருசாக தெரியல. இந்த கத்தீட்ரல் பார்த்தீங்கன்னா 1010 வருஷத்துலேருந்து 1019 வருஷம் அந்த கேப்பில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 60 சீக்ரெட் ரூம்ஸ் இருக்குது. சீக்ரெட்டாக இப்போது நம்ம லைப்ரரி, ட்ரெஷரி, அதே மாதிரி அவங்களோட அந்த லிட்ரேச்சர்ஸ் அண்ட் புக்கை வந்து காப்பி பண்ணி எல்லாத்தையுமே இங்கே ஒரு காப்பி மாதிரி மேலே வச்சுருக்காங்க. இங்கே மேலே நம்ம பார்க்குற மாதிரி 60 சீக்ரெட் ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த டோமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விண்டோ மாதிரி இருக்குல்ல, அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனிமீஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு வாட்சிங் டவர் மாதிரி. ஓகே, இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கு இது வந்து ஒரு பேப்டைசிங் டப் மாதிரி இருக்கு. இங்கே தான் குழந்தைங்களை இப்போ கூட இங்கே தான் வந்து பேப்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு டைமில் கோல்டுனால ஆனது. அங்கே இருக்க கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிருக்காங்க நிறைய இன்வேஷன்ஸில். Active babies baptized basin dates back to the 4th century. It was gold plated, but during invasions all the treasury was brought from here. ஜார்ஜியா வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து 4வது செஞ்சுரியில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கிங் மெரியான் அண்ட் செயின்ட் நீனோ அப்படின்ற இந்த 2 பேர். இவங்க அந்த டைமில் இருந்த ஆட்சியாளர்கள். இவங்கனால தான் ஜார்ஜியா வந்து கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகிருக்கு. மெரியான் அப்படிங்கிற இந்த கிங் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜார்ஜியன் கிறிஸ்டியன் கிங். இவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th செஞ்சுரியில் உடன் சர்ச் பில்ட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. இந்த ஸ்வெத்திஸ்கோ வேலி இந்த கெதட்ரல் இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே ப்ரிலிமினரியாக பார்த்தீங்கன்னா ஒரு உடன் சர்ச் ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி தான் அதுக்கப்புறம் நிறைய சர்ச் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குட்டி சர்ச் மாதிரியான இந்த அமைப்பு பின்னாடி இருக்கிறது வந்து ஜெருசலேமில் இருக்க சர்ச்சோட மாடல் மாதிரி. ஸ்வெத்திஸ்கோ வேலி இந்த கெதட்ரலில் இவங்க செகண்ட் ஜெருசலேம் அப்படின்றாங்க. எலியாஸ் அப்படிங்கிறவரால் ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, ரோப் அப்படின்வாங்க. சிடோனியா அப்படிங்கிறவங்களும் எலியாஸ் அப்படிங்கிறவங்களும் ஜீசஸ் கிரைஸ்டோட ரோபை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ரோப்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் போட்டிருக்காருல ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை தான் அவங்க ரோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிடோனியாவோட பிரதர் தான் எலியஸ். சிடோனியாவையும் ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ரோபையும் இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. 1st செஞ்சுரி ஏடியில் இங்கே புதைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கிங் மிரியாம், கிங் வர்த்தங்குர்காசாலி, கிங் தமாரி, சென்ட் நீனோ. எஸ், சென்ட் நீனோ.
buried here. Families by Sidonia's brothers. இவங்க இங்கே சிடோனியாவையும் அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட ரோப் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் வந்து அங்கே புதைக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செடார் ட்ரீ வச்சுருக்காங்க. செடார் ட்ரீன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பைன் ட்ரீ மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ட்ரீ. இதை வச்சுட்டு அவங்க அங்கே வளர்த்துருக்காங்க. வளர்த்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிடார் ட்ரீயை கட் பண்ணி 7 பில்லர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த சிடார் ட்ரீயை வச்சு. அது வானத்தில் எலிவேட் ஆகிட்டு அதுலேருந்து அந்த மரத்துலேருந்து ஹோலி வாட்டர் வந்திருக்கு. இந்த சர்ச்சோட பேருமே பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்திருக்கு. ஸ்வெத்திஸ்கோவெலி அப்படின்னா இங்கிலீஷில் லைஃப் கிவிங் பில்லர்ஸ் அப்படின்னு மீனிங். This seventh was magic. It was elevated in the sky and it won't hang there. Holy water poured from the tree. This pillar was magic. The name of the cathedral, Mtskheta, comes from the magic column. Mtskheta means life-giving pillar in English. Mtskheta cathedral, life-giving pillars. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்டோட ரோபும் அதே மாதிரி லைஃப் கிவிங் பில்லரும் சிடோனியா இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே 2 மீட்டருக்குள்ளே வச்சு புதைச்சிருக்காங்க அப்படின்றத. Jesus Christ robes and life giving pillars. Okay. Inside 2 meters original cross. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த கிராஸ் இருக்குல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட்டை க்ரூசிஃபை பண்ணாங்களே அந்த கிராஸோட ஒரு சின்ன பார்ட். இதை யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங் மெரியானுக்கு ரோமன் எம்பரர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இவங்க வெறும் ரோமன் எம்பரர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணாங்க, இங்கே யார் என்னன்றதை மென்ஷன் பண்ணல. King Merian by the Roman emperor. Inside original Jesus Christ rose 2 meters. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இது வந்து ரொம்ப அன்யூஷுவலான ஒரு ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபோட்டோ. ஏன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபோட்டோ எல்லாமே வரையப்பட்டது. ஆனால் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அந்த கிளாத்தில் வந்து அப்பியர் ஆச்சு அப்படின்றாங்க, அதுவாக தன்னால் அப்பியர் ஆச்சு அப்படின்றாங்க. இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ இல்லை, இதோட ஒரிஜினல் காப்பி வந்து டிபிலிசி மியூசியமில் இருக்குது அப்படின்றாங்க. 5th செஞ்சுரியில் கிங் வாக்டாங் கோர்கசாலி தான் இந்த பெசிலிக்கா அப்படிங்கிற இந்த கத்தீட்ரலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த கட்டியிருக்காருங்க. பெசிலிக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பில்டிங் மாதிரி, ஆனால் மேலே டோம் இருக்காது. இந்த நம்ம கத்தீட்ரலில் பார்த்தீங்கன்னா மேலே டோம் இருக்கும். டோம்னா மேலே ஒரு சின்ன கோபுரம் மாதிரி சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பெசிலிக்கா மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவில் 5th செஞ்சுரியிலேருந்து டெவலப் ஆகிருக்கு. அதாவது டோம் வச்சு கட்டுற அந்த ஒரு பழக்கம் வந்து இங்கே வந்துருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் இந்த பால்கனி. இந்த பால்கனி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு இங்கே கூடுவாங்கள்ல, அப்படி கூடும்போது நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். பின்னாடி வந்து இந்த மியூசிக் கொடுக்குறது, வோக்கல் கொடுக்குறது, பாட்டு பாடுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேலே இந்த பால்கனிஸில் சுற்றி நின்று அவங்களோட பாடல் எல்லாத்தையுமே பாடுவாங்க. இங்கே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல கீழே குட்டியா, இந்த த்ரோன் பார்த்தீங்கன்னா 11th செஞ்சுரியில் பில்ட் பண்ணது, ஆனால் அது பெருசாக யூஸ் பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் ஒரு த்ரோன் உருவாக்கியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த த்ரோன். அதே மாதிரி இந்த கத்தீட்ரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அந்த லைஃப் கிவிங் பில்லர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பில்லரோட 4 ஒரிஜினல் காலம்ஸ் இது கீழே தான் இருக்குது. இந்த கண்ணாடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5th செஞ்சுரியில் பில்ட் பண்ணது, கண்ணாடிக்கு மேலே இருக்கிறது வந்து 11th செஞ்சுரியில் பில்ட் பண்ணது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பழைய த்ரோன். இங்கே ராயல் ஃபேமிலி அப்படின்ட்டு ஒருத்தங்க இருந்திருக்காங்க, அவங்களோட தான் இந்த ஸ்வெத்திஸ்கோவெலி பக்ரத்யானி அப்படிங்கிறது தான் அந்த ஃபேமிலியோட நேம். இங்கே இருக்க இந்த பழைய கல்லறை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கிங் வாக்டாங் கோர்கசாலி அப்படிங்கிற ஒரு கிங்கோடது. நம்ம இந்த கிங்கை பற்றி ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்போம். உஜார்மா அப்படின்ற இந்த ஃபோர்ட்ரஸை கட்டினவர் இவர் தான் இந்த யுனைடெட் கிங்டம் ஆஃப் கார்த்துலி அப்படின்றத உருவாக்கியிருக்காரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பழைய வீடியோவில். இவங்களோட எத்னிசிட்டியை இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறது கார்த்துலி அப்படிங்கிறது. நம்ம இங்கிலீஷில் இப்போ ஜார்ஜியன்ஸ் அப்படின்னு பேசுகிறோம், ஆனால் இவங்க சொல்லிக்கிறது பார்த்திங்கன்னா கார்த்துலி அப்படின்றது தான். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கிங் எரக்லஸ் 2 அப்படிங்கிறவரோட கல்லறைன்னு சொல்லலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவோட ஃபஸ்ட்டு பொலிட்டீஷியன். இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில். இந்த எரக்லஸோட சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியார்கி 12th. இவர் தான் வந்து ஜார்ஜியாவோட கடைசி மன்னராக இருந்திருக்காரு. இவர் இறந்தது 1800களில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1801 ஜார்ஜியாவோட இண்டிபெண்டன்ஸை, அவங்களோட சுதந்திரத்தை அவங்க இழந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா வந்து அப்புறம் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கத்தீட்ரல் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்ஸ்னால ஃபுல்லாக வரையப்பட்டிருக்கு.
ஆனால் 19th செஞ்சுரியில் ஜார்ஜியன் சர்ச்சஸ்மே அந்த சுதந்திரத்தை வந்து இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க பெயிண்டிங் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டிருக்கு ரஷ்யன்ஸ்னால. ரஷ்யன் எம்பரர் வந்து ஜார்ஜியாவை விசிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்திருக்கு. அந்த டைமில் இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்ச்சை ரெஸ்டோரேஷன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற அந்த பழைய ஓவியங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க அழிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்து காசு கொடுத்தார்ல, அவர் கூப்பிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா 5 ரஷ்யன்ஸ் தான். ஆனால் இவங்க ரஷ்யன்ஸ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் போய் இன்னும் ரஷ்யன்ஸ் ஆக்குபன்ஸ், ரஷ்யன் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்ககிட்டயே போய். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது இதில். என்னென்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஜீசஸ் கிரைஸ்ட் இருப்பார், அதை சுற்றி வந்து அவரோட 12 அப்போஸ்டல்ஸும் 12 ஜோடியாக் சைனுமே வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்காங்க மேலே. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 10 கேலண்டர் இருக்குது. அது என்ன 10 கேலண்டர் எனக்கு புரியலை. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நம்ம பார்க்குற ஜீசஸ் கிரைஸ்டோட இந்த ஓவியமுமே 17th செஞ்சுரியில் அவங்க டிபிக்ட் பண்ணதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்ஸ் எல்லாமே 19th செஞ்சுரியில் ரஷ்யன் ஆர்டிஸ்ட்னால மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர் பண்ணதுக்கப்புறமும் என்ன இருக்குன்னா அதோட ஒரிஜினாலிட்டியை இழந்துருச்சு. அது எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்குமோ அதோட ஒரிஜினாலிட்டி அதை இழந்துருச்சுன்றாங்க. இந்த ஸ்வெத்திஸ்கோவெலி கதீட்ரலோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54 மீட்டர்ஸ். இது வந்து உருவாக்குனது முழுக்க ஜார்ஜியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்டோன்ஸ் தான். இந்த டோம் வரைக்கும் தான் அந்த சர்ச் மேக்ஸிமம் ஹைட்டு. இந்த சர்ச் வந்து மேலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்ப்போம்ல ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த கிராஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேலேருந்து ஏரியல் வியூவிலேருந்து பார்த்தா. You will see that the church looks like a cross. Svetitskovel is flat as a cross will. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்க ரூம் உண்மையிலே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரூம். சொல்கிறேன் என்ன, இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு கிணறு. இது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4th செஞ்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 15 மீட்டர் ஆழம் உள்ள போகுது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த நிறைய படையெடுப்புகள்லாம் நடக்கும்ல, அப்போது உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக, தண்ணி கூட இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்றனால இவங்க உள்ள இந்த மாதிரி ஒரு கிணறு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த கத்தீட்ரலில் 2 ஃப்ளோர் இருக்குது. அதே மாதிரி இங்கே 60 சீக்ரெட் ரூம்ஸ் இருக்குது. எதுக்குன்னா இந்த ட்ரெஷரி ஐகான்ஸ், அதே மாதிரி இந்த இவங்க உருவாக்கின லிட்ரேச்சர் எதையுமே அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறதுக்கான அந்த சீக்ரெட் ரூம்ஸ் 60 இருக்குது. அந்த 60 சீக்ரெட் ரூம்ஸுக்கும் போகிறதுக்கான அந்த டோர் இருக்குல்ல, அது இந்த ரூமில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அந்த டோர். இந்த டோர் வழியாக தான் நம்ம அந்த 60 சீக்ரெட் ரூம்ஸ்க்கும் போகிறதுக்கான ஆக்சஸ் இருக்குது. Probably there is more than 60. இப்போ இந்த ஐக்கனோஸ்டாசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு சவர் மாதிரி அதில் நிறைய ரிலீஜியஸ் ஐக்கானும் பெயிண்டிங்ஸும் வரையப்பட்டிருக்கும். நிறைய ரிலீஜியன்ஸ் ஐக்கான்ஸும் அதை வந்து வச்சுருப்பாங்க, குட்டி குட்டி சிலை மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் ஜார்ஜியன் ஐக்கனோஸ்டாசிஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லாலே ஃபுல்லாக செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த கத்தீட்ரலோட வாசல் நம்ம பார்க்க முடியல குட்டியாக, இது வந்து கல்லால். உள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஐக்கனோஸ்டாசிஸ், அதாவது ரஷ்யன் ஸ்டைலில் பில்ட் பண்ணது. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரத்தாலே செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கே கிராஸ் யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் எம்பரர் கான்ஸ்டான்டைனும் அவங்களோட அம்மா எலன் அப்படிங்கிறவங்களும் தான் ஃபஸ்ட்டு இங்கே கிராஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. Yes. So 11th century, one frescoes only. Sorry, frescoes only 11th century. 11th செஞ்சுரியிலேருந்து ஒரே ஒரு பெயிண்டிங் வந்து கொஞ்சம் தொட முடியாமல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்க்க முடியுதுங்க. அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது. மீதி இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த டிசைன் மாதிரி இருக்குல்ல, இந்த ஆர்னமெண்டல் பெயிண்டிங்ஸும் இதுவும் 11th செஞ்சுரியை சேர்ந்தது. இது மாதிரி தான் டோட்டல் கத்தீட்ரலுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் இருக்கிறது மிச்சம். Thank you very much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஜார்ஜியாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.